Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. ஜம்மு அருகே பாகிஸ்தான் நிலைகள் மற்றும் பயங்கரவாத ஏவுதளங்களை இந்திய ராணுவம் அளித்துள்ளது. மேலும் அங்கிருந்து குழாய் மூலம் ஏவப்படும் ட்ரோன்களும் ஏவப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இதனிடையே இரு நாடுகளுக்கு இடையே பதட்டங்கள் அதிகரித்துள்ளதால் சனிக்கிழமை அதிகாலையில் பாகிஸ்தானில் உள்ள குறைந்தது 4 விமானப்படை தளங்கள் இந்திய தாக்குதல்களால் தாக்கப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சம் பெற்ற நிலையில் நேற்றிரவு இந்தியாவின் எல்லைப்புற நகரங்களாக ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தானின் ஏவுகணைகளை நடுவானிலேயே அழித்து ஒழித்தனர். அதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை அதிகாலை சர்வதேச எல்லை மற்றும் பாகிஸ்தானுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் 26 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியவுடனே இந்தியா பதிலடி தாக்குதலையும் தொடங்கியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கட்டுப்பாட்டு கோட்டின் பல இடங்களில் இடைவிடாத துப்பாக்கிச் சூடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலில் ஜம்மு அருகே பாகிஸ்தான் நிலைகள் மற்றும் பயங்கரவாத ஏவுதளங்களை இந்தியா ராணுவம் அளித்துள்ளது. மேலும் அங்கிருந்து குழாய் மூலம் ஏவப்படும் ட்ரோன்களை ஏவப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நக்ரோட்டா, ஜம்மு பதான்கோட், பாசில்கா, லால் ஜட்டா, ஜெய்ஸ்மாலா மற்றும் பார்மர், பூஜ், குவார்பெட் மற்றும் லக்கி நாலா ஆகியவை அடங்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன்களை மூலம் தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மற்றும் பாதுகாப்பு படையினரால் அந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற அனைத்து வான்வழி அச்சுறுத்தல்களும் வான்வழி பாதுகாப்பு படையினர் கண்காணிக்கப்பட்டு ஈடுபடுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் எல்லையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் வீடு மற்றும் பதுங்குழிகளுக்குள் இருக்குமாறும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு குறிப்பாக வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அச்சப்பட தேவையில்லை என்றாலும் அதிக விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை அவசியம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. மேலும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் டிப்பர் பகுதியில் ஏற்பட்ட பலத்த வெடிப்புக்கு பிறகு புகை எழுவதை காண முடிந்தது. மேலும் ரஜௌரி பகுதியில் தொடர் வெடிப்புகளுக்கு பிறகு வீடுகள் மற்றும் பிற கட்டிடங்கள் சேதமடைந்தன எனவும் ரஜௌரி மற்றும் அக்னூரில் இருந்த பலத்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டன என தகவல் வெளியாகிறது. மேலும் இதற்கிடையில் பஞ்சாபில் ஜலந்தரில் கிராமப்புறத்தில் உள்ள கங்காவானியில் குறிப்பாக கங்கவானிவால் கிராமத்தில் ஒரு வீட்டை ட்ரோன் தாக்குதலில் தரைமட்டமானது என தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து குறிப்பாக இந்திய ராணுவம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடத்துவது, எதிர் தாக்குதல் நடத்துவது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.